எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயும் நானும் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாடி சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாடி சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் விலாக் பார்ட் 1 பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சயும் நானும் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ண போகலாம். இப்போ நான் 8th ஃப்ளோர்லேருந்து 7th ஃப்ளோருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். 7th ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீம் பேக் இருக்குது, ஸ்கூல் பேக், டோர் மேட், ஊஞ்சல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இப்படி தள்ளி வந்தோம்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம், ரஸ்க்கு, வேஃபர், பிஸ்கட், இந்த மாதிரி எல்லாமே இருந்ததுங்க. இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டால் டெய்லி ஸ்கூலுக்கு கொடுக்க அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. வாஷிங் பவுடர், பாத்ரூம் கிளீனர், இதெல்லாம் கூட ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. இப்போ தாங்க எனக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்திருக்கோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி இடத்துல ஷாப்பிங் பண்ண பிடிக்கும். லேடிஸ்க்கு தேவையான கிளிப்ஸ்லேருந்து ஹேர் பேண்ட், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. வாங்க நம்ம ஜாலியாக ஷாப்பிங் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சென்டர் கிளிப்பு, ஹேர் கிளிப் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஹெட்டு, நம்ம சின்ன பசங்களுக்குலாம் போடுவோம் பார்த்திங்களா மேலே தலையில், அதில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். இங்கே போய் பார்க்கும்போது தான் இதில் இவ்வளோ வெரைட்டி இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சுது. ஹேர் பேண்ட் இல்லாமல் நிறையா இருந்தது. இந்த இடத்துல நான் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு அவங்க மம்மியோட வந்திருந்தது. அதை அடம் பிடிச்சி ஒன்றுன்னா கேட்குதுங்க. சரி, ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இன்னொன்று கேட்குது. அவங்க அதை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே படாத பாடுபட்டாங்க. நானும் நல்லா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நான் வீடியோ எடுக்கலாம், அவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோ தெரியல. அதனால் நான் பேசாமல் இருந்துட்டேன். அந்த பாப்பாவும் நம்மளை யாராவது பார்க்குறாங்களான்னு அப்பப்போ பார்த்துக்குச்சு. நீங்களே பாருங்களேன், அங்கே மேலே வந்து சின்ன பசங்களுக்கு போகிற அந்த கிளிப்பு எவ்வளோ அழகாக இருக்குது. நிறையா இருக்குது பாருங்கள், எவ்வளோ டிசைன்ஸ். காலேஜ் போகிற கேர்ள்ஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல வந்து ஷாப்பிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஹேர் கிளிப்லேருந்து கம்மல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்கலாம். அவ்வளோ அழகழகாக இருந்தது. கிளாஸ் வளையல்லாம் பாருங்கள், அவ்வளோ டிசைன்ஸ், கலர்ஸ் நல்லா இருந்தது. இந்த வளையல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட் கம்மியாக தான் இருந்தது. 20 ருபீஸ், 18 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. இந்த கோல்டு கலர், சில்வர் கலர் வளையல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வளையல் உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய அம்மா இந்த வளையல் தான் வீட்டுக்கு வாங்கி போடுவாங்க. இது வந்து சீக்கிரத்தில் உடையாது. அதே மாதிரி எங்கேயும் நமக்கு கிராச்லாம் ஆகாது. நல்லா வழுவழு நல்லாயிருக்கும். ஸ்டோனோடவும் இருக்கும், ஸ்டோன் இல்லாமல் ப்ளைனாகவும் இருக்கும். நல்லா எல்லா கலர்லேயும் அழகழகாக இருக்கும். கிளாஸ் வளையல், இந்த பிளைன் வளையல் இருக்குது பாருங்கள், எல்லா கலர்லேயுமே இருக்குது. இதில் நம்ம நிறைய கலர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சுடிதார் போடுற பிள்ளைங்க இல்லை ஆஃப் சாரி போடும்போது சாரிக்கு மேட்சாக கூட நம்ம போட்டுக்கலாம். இது பிளைன் வளையல் அப்படின்றதுனால எல்லா ஏஜுக்குமே நம்ம போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வளையலுங்களில் எந்த செட் பிடிச்சிருக்கு அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள். வளையல் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து மணி செக்ஷன். மணியில் பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ், எவ்வளோ கலர்ஸ். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் விடவே மாட்டாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இதில் எதுவுமே வாங்கலை, சும்மா பார்த்தேன். இந்த ஒரே மாதிரி மாடலில் இவ்வளோ கலர்ஸ் பார்க்குறதுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டிக்கர் போட்டு கூட பாருங்கள், அவ்வளோ அழகழகாக இருந்தது. அதை நான் செலக்ட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு கையே வலி எடுத்துருச்சு. இப்போ கவரிங் ஜுவல்ஸ் கிட்டே வந்திருக்கோம். கோல்டு டிசைன்ஸ்க்கு ஈக்குவலாக இதுலேயும் அவ்வளோ டிசைன்ஸ் இருந்தது. கவரிங் நகை வந்து ஒரு சிலருக்கு தான் செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி ஆகும். அந்த மாதிரி ஒத்துக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். இது சேஃப்டியும் கூட. வெளியே நைட்லலாம் நம்ம தனியாக போகிறோன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டுட்டோம்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஸ்டோன் வச்ச நகை எல்லாம் கூட பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் வாரண்ட்டி இருக்கா அப்படின்றது தெரியல, கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். செட்டு நகைங்க பாருங்கள். இப்போ கிட்ட போயிட்டு பார்க்கலாம். ஏதாவது ஒன்றாவது நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், டிசைன் எப்படி இருக்குன்றதும் தெரியும். பக்கத்தில் பார்க்கும்போது டிசைன்ஸ் நல்லா தெரியுதில்ல. இப்போ நம்ம சாரீ செக்ஷனுக்கு போயிடலாம். சாரியெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்து பார்க்கல, அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுவும் ஆஃபர் கிடையாது, எல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். இந்த செக்ஷனில் நல்ல கிராண்டு லெஹங்கா செட்லாம் வச்சுருந்தாங்க.
ரெடிமேடாக வச்சுருந்தாங்க, கிளாத்தும் இருக்குது. நம்ம அப்படியே ஒரு செட்டு எடுத்துகிட்டு போய் டெய்லர் ஷாப்பில் கொடுத்தோம்னா நமக்கு அளவாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா அழகாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ வாங்க நம்ம குழந்தைங்களோட தொட்டில் பார்க்கலாம். வுட்டில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. மேலே நெட்டெல்லாம் கூட தனியாக வச்சுருக்காங்க. அது நமக்கு தேவைன்னா தனியாக வாங்கிக்கலாம். செம க்யூட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நான் ஆசாசியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் கவுண்ட்ருக்கிட்டேயே பார்த்திங்கன்னா நிறைய சைக்கிள், ஸ்கூட்டர் இந்த மாதிரி குழந்தைங்க விளையாட்டு சாமான்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம சேரீ செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே அழகாக அந்த பொம்மைங்களை கட்டியிருக்க சேரீ பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல. எடுத்தோடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பட்டு சேரீ செக்ஷன் தான் இருந்தது. அது உள்ளே போய்ட்டு நம்ம போனோம்னா தான் மற்ற சேரீலாம் இருந்தது. எனக்கு சேரீ எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை, சும்மா வீடியோ எடுக்கவும் பார்க்குறதுக்காகவும் தான் போயிருந்தேன். இந்த பொம்மைக்கு பார்த்திங்கன்னா ஜுவல்ஸோடு செட்டாக போட்டிருந்தாங்க. அது அதுக்கும் ரேட்டு தனியாக பின் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சேரீ வாங்குகிற பிளான் இல்லை. ஆனால் பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு, இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உள்ளே வந்தோடனே தோணுச்சு. இந்த கவுண்டர்லலாம் யாருமே ஸ்டாப்ஸ் இல்லை, நம்மளே பார்த்து எடுத்துக்கலாம். உள் சைட்லலாம் கூட போய் பார்த்து எடுத்து அந்த கவுண்டர் டாப்பில் போட்டு நம்ம நல்லா இருக்கான்னு கூட பிரித்து பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் சொல்ல மாட்றாங்க. நான் அந்த மாதிரி நிறைய சாரீ எடுத்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த செக்ஷனில் ஃபேன்சி சாரீஸ் இருந்தது. ப்ரைஸ் கூட அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 1000 to 1500. சாரீ செக்ஷன் முடிச்சுட்டு கீழே வந்து மேட்சிங் ப்ளவுஸ்க்கு போயிருந்தேன். போரூர் சரவணா ஸ்டோரை விட பாடி சரவணா ஸ்டோரில் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அப் டு டேட் டிசைன்ஸ் நிறையா இருக்கும். பனாரஸ்லலாம் மேட்சிங் ரொம்பவே அழகழகாக கிடைக்கும். அங்கே நான் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அதோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு சில்வர் செக்ஷன் இருக்கும். ஜுவல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அங்கே வந்து சில்வரில் நான் ஒரு கிஃப்ட் ஐட்டம் வாங்கிட்டு, அங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய விநாயகருங்க, அவருக்கு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, கம்பீரமாக இருந்தார். அவரும் தரிசனம் பண்ணிவிட்டு நான் பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.